ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 டைப்பிஸ்டுக்கான 13வது நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 13வது நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071ல் இதுவரை 3494 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 577 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எது எதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10. ஜென்ரல் 10ல் ஸ்பெஷல் கேட்டகரியில் எது எதில் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனில் எந்த வேகன்சிஸும் அவைலபிளாக இல்லை. ஸோ அதை விட்டுறலாம். மற்ற கேட்டகரியில் எது எதில் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரல் 10 விடோவில் டோட்டல் வேகன்சி 28, 7 ஃபில் ஆகி மீதம் 21 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளைண்டில் இன்னும் 11 வேகன்சிஸ் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் டீஃப்ல 4 வேகன்சிஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இந்த 4 வேகன்சியுமே முழுமையாக அப்படியே இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 10, இந்த 10 வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் 10 உமன் டீஃப்ல இன்னும் 23 வேகன்சிஸுமே அப்படியே தான் இருக்கு. ஜென்ரல் 10 உமன் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 2, இந்த 2 வேகன்சியும் ஃபில் ஆகிருச்சு. அடுத்து ஜென்ரல் 10 விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 2, இந்த 2 வேகன்சியும் அப்படியே தான் இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் எம்யூஎல்டியில் இன்னும் 4 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஜென்ரல் 10ல் ஏற்கனவே எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகியிருந்தது. இன்று வந்துட்டு ஆர்த்தோக்கான வேகன்சியும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோல 10 வேகன்சி முழுமையாக ஃபில் ஆகிருச்சு மற்றும் ஜென்ரல் 10 உமன் ஆர்த்தோலையும் 2 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருச்சு. ஸோ இனிமேல் ஆர்த்தோ கேட்டகரி வந்து ஜென்ரல் 10ல எடுக்க முடியாது, அவங்கவுங்க கம்யூனிட்டியில் மட்டும்தான் எடுக்க முடியும். அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் எந்த வேகன்சியும் இல்லை. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் விட்டுறலாம். பிசி விடோவில் டோட்டல் வேகன்சி 13, இந்த 13 வேகன்சியுமே இருக்கு. பிசி ஜென்ரல் பிளைண்டில் இன்னும் 10 வேகன்சி இருக்கு. பிசி ஜென்ரல் டீஃப்ல 5 வேகன்சி இருக்கு. பிசி ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 4, இந்த 4 வேகன்சியுமே ஃபில் ஆகிருச்சு. பிசி உமன் டீஃப்ல இன்னும் 2 வேகன்சி இருக்கு. பிசி உமன் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 1, இந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. ஸோ ஜென்ரல் 10 தொடர்ந்து பிசி கம்யூனிட்டிலையும் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. பிசி விடோ பிஎஸ்டிஎம்ல இன்னும் 6 வேகன்சி இருக்கு. பிசி ஜென்ரல் எம்யூஎல்டே மற்றும் உமன் எம்யூஎல்டே இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ இன்று பிசி கம்யூனிட்டிலையும் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. நாளையிலிருந்து ஆர்த்தோ கேட்டகரிக்கு பிசி கம்யூனிட்டியில் எந்த வேகன்சியும் அவைலபிளா இல்லை. நெக்ஸ்ட் பிசிஎம் கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசிஎம் ஜென்ரல்ல டோட்டல் வேகன்சி 49, 27 வேகன்சிஸ் இதுவரை ஃபில் ஆகி மீதம் 22 வேகன்சிஸ் இருக்கு. பிசிஎம் உமன்ல 5 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 11 வேகன்சிஸ் இருக்கு. பிசிஎம் விடோல டோட்டல் வேகன்சி 20, இந்த 20 வேகன்சியுமே முழுமையாக அப்படியே இருக்கு. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இன்னும் 1 வேகன்சிஸ் இருக்கு. பிசிஎம் ஜென்ரல் பிளைண்ட்ல 1 வேகன்சி இருக்கு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 20, 8 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 12 வேகன்சிஸ் இருக்கு. பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 2 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன்ல இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்கு. ஜென்ரல் 10லையும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த வேகன்சியும் இல்லை. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டியில் இன்னும் ஒரே ஒரு வேகன்சி தான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேகன்சிஸ் கிடைக்கும். பிசிஎம் ஜென்ரல்ல 22 வேகன்சி மற்றும் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 12, டோட்டலா இன்னும் 34 வேகன்சிஸ் எலிஜிபிளா இருக்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 34 வேகன்சிஸ் மட்டும் இல்லாமல் பிசிஎம் உமன்ல 11 வேகன்சி மற்றும் பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சியும் இன்னும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வேகன்சிஸ் இன்னும் நிறையவே இருக்கு. இதே போல பிசிஎம் விடோலையும் டோட்டல் வேகன்சி 20, இந்த 20 வேகன்சியும் அப்படியே தான் இருக்கு. எதுவும் இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. வரக்கூடிய நாட்கள்ல விடோக்கான வேகன்சிஸ் ஃபில் ஆக ஆரம்பிக்கலாம். அடுத்து எம்பிசி கம்யூனிட்டி. ஸோ எம்பிசி கம்யூனிட்டிலையும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த வேகன்சிஸும் கிடையாது. ஸோ மற்ற ஸ்பெஷல் கேட்டகரியில் எது எதில் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். எம்பிசி விடோவில் இன்னும் 11 வேகன்சிஸ் அப்படியே இருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிளைண்ட்ல இன்னும் 6 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் டீஃப்ல இன்னும் 4 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோல டோட்டல் வேகன்சி 23, 16 வேகன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 7 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி உமன் பிளைண்ட்ல இன்னும் 1 வேகன்சி இருக்கு. எம்பிசி விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 2, இந்த 2 வேகன்சியுமே இருக்கு. எம்பிசி ஜென்ரல் எம்யூஎல்டியில் இன்னும் 1 வேகன்சி இருக்கு. ஸோ இதுதான் வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேகன்சி டீடைல்ஸ். பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டியில் ஏற்கனவே எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான வேகன்சிஸ் முழுமையாக முடிஞ்சிருந்தது. ஸோ இன்று வந்து பிசி கம்யூனிட்டியில் ஆர்த்தோக்கான வேகன்சிஸும் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோல வந்து ஜென்ரல் ஆர்த்தோல இன்னும் 7 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ வந்து டோட்டலா இன்னும் ஆர்த்தோ கேட்டகரிக்கு எம்பிசி கம்யூனிட்டியில் 7 வேகன்சி தான் அவைலபிளா இருக்கு. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில் பார்க்கலாம்.
ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில் நேற்று வேக்கன்சிஸ் மிகவும் குறைவாக தான் இருந்தது. இன்று ஃபில் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அது போலவே எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மற்றும் உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல எஸ்சி கம்யூனிட்டில ஸ்பெஷல் கேட்டகரியில மட்டும்தான் வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில எது எதுல எவ்வளவு வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்சி விடோல ஒரு வேக்கன்சி தான் இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. மீதம் 9 வேக்கன்சிஸ் இருக்கு. எஸ்சி எக்ஸர்வீஸ் மேன்ல டோட்டல் வேக்கன்சி 38. இந்த 38 வேக்கன்சியுமே ஃபில் ஆகிருச்சு. எஸ்சி ஜென்ரல் பிளைண்ட், ஜென்ரல் டீஃப், ஜென்ரல் ஆர்த்தோ இதுல எல்லாமே வேக்கன்சிஸ் இன்னும் ஓரளவுக்கு இருக்கு. எஸ்சி உமன் பிளைண்ட்ல இன்னும் ஒரு வேக்கன்சி இருக்கு. எஸ்சி எக்ஸர்வீஸ் மேன்ல டோட்டல் வேக்கன்சி 3. இந்த 3 வேக்கன்சியுமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டிலையும் எக்ஸர்வீஸ் மேனுக்கு எந்த வேக்கன்சிஸுமே கிடையாது. எஸ்சி ஜென்ரல் எம்யூஎல்டேல ஒரு வேக்கன்சியும், எஸ்சி உமன் எம்யூஎல்டேல இன்னும் ஒரு வேக்கன்சியும் அவைலபிளா இருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில இன்று ஜென்ரல் உமன், உமன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இது இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாமே முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸோ நாளையிலிருந்து எஸ்சி கம்யூனிட்டியில ஸ்பெஷல் கேட்டகரியில மட்டும்தான் வேக்கன்சிஸ் இருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியிலும் எக்ஸர்வீஸ் மேனுக்கான வேக்கன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேக்கன்சிஸ் மட்டும்தான் இன்னும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்டி கம்யூனிட்டி. எஸ்டி ஜென்ரல்ல ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகி மீதம் 20 வேக்கன்சி இருக்கு. எஸ்டி உமன்ல இன்னும் ஒரு வேக்கன்சி இருக்கு. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேக்கன்சி 45, 7 ஃபில் ஆகி மீதம் 38 வேக்கன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் மட்டும்தான் எஸ்டி கம்யூனிட்டியில ஃபில் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிட்டிக்கான டோட்டல் ரிசர்வேஷன்ல இதுவரை 9 வேக்கன்சிஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. பெரும்பாலான வேக்கன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டி. எஸ்சிஏ ஜென்ரல்ல டோட்டல் வேக்கன்சி 54, 36 வேக்கன்சிஸ் இதுவரை ஃபில் ஆகி மீதம் 18 வேக்கன்சி இருக்கு. எஸ்சிஏ உமன்ல இன்னும் 6 வேக்கன்சி இருக்கு. எஸ்சிஏ விடோல டோட்டல் வேக்கன்சி 1, இந்த ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகிருச்சு. எஸ்சிஏ எக்ஸர்வீஸ் மேன்ல இன்னும் ஒரு வேக்கன்சி இருக்கு. எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்ட்ல ஒரு வேக்கன்சி இருக்கு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேக்கன்சி 24, 16 ஃபில் ஆகி மீதம் 8 வேக்கன்சி இருக்கு. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 7 வேக்கன்சி இருக்கு. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேக்கன்சி 7, 2 ஃபில் ஆகி மீதம் 5 வேக்கன்சி இருக்கு. எஸ்சிஏ எக்ஸர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம்ல இன்னும் ஒரு வேக்கன்சி இருக்கு. ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேக்கன்சிஸ் இன்னும் இருக்கு. எஸ்சிஏ ஜென்ரல்ல 18 வேக்கன்சி மற்றும் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 8, டோட்டலா 26 வேக்கன்சிஸ் தான் இன்னும் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எலிஜிபிளா இருக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த 26 வேக்கன்சிஸ் இல்லாம எஸ்சிஏ உமன்ல 6 மற்றும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல 7 வேக்கன்சிஸ் இன்னும் இருக்கு. ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்சிஏ கம்யூனிட்டில நாளை கவுன்சிலிங் போறவங்க உங்களோட ஓவரால் ரேங்க் மற்றும் கம்யூனல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஓவராலா லாஸ்ட்ல எஸ்சிஏ கம்யூனிட்டில எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கேட்டகரி வைஸ் எது எதுல எவ்வளவு வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 13 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேக்கன்சி 4071ல இதுவரை 3494 வேக்கன்சிஸ் ஃபில் ஆகி மீதம் 577 வேக்கன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஜென்ரல் 10, பிசி மற்றும் எம்பிசி இதுல வேக்கன்சிஸ் ஸ்பெஷல் கேட்டகரி தவிர மற்ற வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபில் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா இன்று வேக்கன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும்தான் வரக்கூடிய நாட்கள்ல வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிளா இருக்கு. பிசிஎம், எஸ்டி மற்றும் எஸ்சிஏல இன்னும் வேக்கன்சிஸ் இருக்கு. இது கொஞ்சம் பொறுமையா தான் ஃபில் ஆகும். ஸோ எத்தனை நாள் வரைக்கும் வரும் அப்படின்னு தெரியாது. ஸோ பார்க்கலாம் எத்தனை நாள் வரைக்கும் வருது, எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கிது அப்படிங்கிறத. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி எவ்வளவு இருக்கு மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எது எவ்வளவு வேக்கன்சிஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில டிஎன்பிஎஸ்சி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல கவுன்சிலிங் போறவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை நோட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ஹாலில் இருக்கப்ப உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.